Guys, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காண்டி மேக் பண்ணுறோம்னா, அதாவது ட்ரம்ப் vs எலான் மஸ்க் இந்த மாதிரி ஃபைட் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட், அதாவது கோல்டு மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதாவது இந்த மாதிரி மார்க்கெட்டெல்லாம் எவ்வளோத்துக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபைட்டுங்கிறத நம்ம இதோட தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ட்ரம்ப் vs எலான் மஸ்க், அதாவது வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனும் அதாவது ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட், இந்த ரெண்டு பேருக்கு இடையான மோதலை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரம்ப் அப்படிங்கிற அவர் வந்து கமலா ஹாரிஸை எதிர்த்து ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து போட்டிடுறாரு யூஎஸ் எலெக்ஷனில். ஸோ அவருக்கு ஆதரவாக வந்து 2000 கோடி, அதாவது $200 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வழியாக ஜெயிக்க வச்சிடறாரு. ட்ரம்ப் அப்படிங்கிறவரை வந்து வின் பண்ண வச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி டோஜி அப்படிங்கிற ஒரு தலைமையகத்தை உருவாக்கி எலான் மஸ்க் வந்து அதுக்கு வந்து பதவி கொடுக்குறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு பேருக்கு இடையில என்ன மோதல் அப்படின்னா, ஓவர் நைட்டில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டேக்ஸ் பில் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாரு. ஸோ அந்த டேக்ஸ் பில்லை வந்து, அதாவது அந்த டேக்ஸ் பில் வந்து டெஸ்லாவுக்கு ஆதரவாக இல்லை, அதாவது டெஸ்லாவுக்கு வந்து எதிராக இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் பில்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக அதிக டேரிஃபிக் அப்படின்னா அது வந்து டேக்ஸ், ஸோ ரொம்ப அதிகமாக கூட்டியிருக்காங்க எல்லாத்தையுமே. அப்போ தான் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்போ தான் எல்லாத்தையுமே நம்ம யூஎஸ்லேயே ப்ரொடியூஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் வெளிநாட்டு பொருள் வந்து வர்றது கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து ஒரு பில் வந்து கிரியேட் பண்ணிட்டார். ஸோ அது வந்து எலான் மஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ இவ்வளோ தான் நடக்குது. எலான் மஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கு வந்து எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு, ட்ரம்ப் வந்து ஒரு சரியான ஆளே கிடையாது, அவர் வந்து ஒரு தவறான மனிதர். ஸோ அவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் அடுத்த அதாவது மிடில் கிளாஸ் மனுஷங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால ட்ரம்ப் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து சொல்கிறது எல்லாமே தப்பு, அது வந்து அவனோட டெஸ்லா நிறுவனத்துக்காண்டி எதிராக இருக்குது. ஸோ அந்த மாதிரிக்காண்டி அவன் அப்படி சொல்கிறான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் நடக்குது. ஸோ எலான் மஸ்க் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து என்ன ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து நீக்கிட்டு யூஎஸ் வந்து அமைச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஜேடி வான்ஸ்னு ஒருத்தர் உண்டு. ஸோ அவரை வைக்கணும், அவர் தான் கரெக்டான ஆள், இவர் வந்து ஒரு கரெக்டான ஆளே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து, ஸோ நான் வந்து அடுத்து வந்து ஒரு கட்சி புதுசாக உருவாக்க போகிறேன், ஸோ அதுதான் கரெக்டு, 80% அதுக்கு வந்து ஓட் போல் வந்து ட்விட்டரில் வந்து அறிவிச்சிருந்தார். ட்விட்டருங்கிறது வந்து ஒரு எக்ஸ் பக்கம், அது வந்து அவர் தான் ஓன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து அறிவிச்சிருந்தார் 80% பீப்புள் வந்து எஸ்ங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஆதரவு வந்து ஓட்டளிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு எந்த மூவ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துச்சுன்னா, இப்போ வந்து 80 ரூபா அப்படிங்கிற பொருள் வந்து இப்போ 120% டேக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேல் வந்து 80 ரூபா, அதாவது 120% டேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து 200 ரூபா ஆகும். ஸோ அதனால அந்த மார்க்கெட்டில் வந்து எவ்வளோத்துக்குள்ள அஃபெக்ட் ஆகுது, ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து மேலே போகுமா, அடுத்த 3 நாளைக்கு மேலே போகுமா, இல்லை கீழே போகுமா, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ கரெக்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அடுத்த 3 டேஸ்க்கு வந்து மார்க்கெட் மேலே பார்க்க போதா இல்லைன்னா கீழே பார்க்க போதா, அடுத்து 1 வீக்குக்கு மார்க்கெட் வந்து, அடுத்து 1 or 2 வீக்குக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இப்போ மூவ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மூலமாக. ஸோ வாங்க, இப்போ வந்து என்னோடய ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் தெரியும். நான் வந்து 50 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராப் தெரியும் ஒரு 15 நிமிஷத்தில். ஸோ அதாவது எலான் மஸ்க் வந்து டெஸ்லா அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாரு. ஸோ அவரோட மார்க்கெட் கேப்புமே அதாவது $100 பில்லியன் வந்து கீழே வந்து ட்ராப் ஆகிட்டு. ஸோ அது வந்து இந்த காரணம். ஸோ எலான் மஸ்க் அண்டு ட்ரம்ப் இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து நிறையா ட்ராப் ஆகிட்டு. ஸோ எலான் மஸ்க்குக்கும் லாஸ் தான். ஸோ அடுத்து அதாவது நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1 ஹவர் அதே ட்ராப், சேம் ட்ராப் தான். 1 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ், அதாவது 362லேருந்து 3310, அதாவது 10 வேறு மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் ஆகிட்டு. ஸோ 10 வேறு ட்ராப் ஆகிட்டு அடுத்து வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறேன்.
4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான், சேம் தான். இவ்வளோ பெரிய ட்ராப் ஆகியிருக்கு மார்க்கெட் வந்து. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேபிலாம் இல்லை. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்து வரும். மார்க்கெட் வந்து இப்படி இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வரும். சப்போர்ட் ஏரியாவில் இருந்துட்டு மேபி இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகலாம். மார்க்கெட் வந்து அப்படியே 3,400 அது வரை போகலாம். இல்லைன்னா மார்க்கெட்டோட ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3,500. ஸோ அது வரை போகலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இன்னும் வந்து அந்த டேக்ஸ் பில்லை வந்து இன்னும் வெளிவிடல. ஸோ அந்த டேக்ஸ் பில்லை வெளிவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வச்சுருக்கீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து 200%, அதாவது சைனா மேலே 200% டேரிஃப், அதாவது டேக்ஸ் வந்து விதிக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து 300 ரூபாயாக மாறும். அப்போ வந்து யூஎஸில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற பொருளோட விலை வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். 100 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து 300 ரூபாயாக மாறிடும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். எப்படின்னா அடுத்து வந்து 1 டே டைம் ஃப்ரேம் எழுதிக்கலாம். பாருங்கள், 1 டே டைம் ஃப்ரேம்லேயும் இதுதான், 1 டே டைம் ஃப்ரேம்லேயும் இதுதான், கரெக்டாக இதுதான் ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ஹை எது அப்படின்னா இந்த 3,500. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரலாம். அதாவது எப்போ வரலாம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து கரெக்டாக அந்த டேக்ஸ் பில்லை வந்து எப்போ வெளியிடுறாரோ ஸோ அப்போ வந்து மார்க்கெட் மூவ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகும். ஸோ இதுதான். எப்போ டேக்ஸ் பில்லை இன்னும் வெளிவிடல. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து ட்ரம்ப் வந்து அந்த டேக்ஸ் பில்லை வெளியிடுறாரோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகும். கரெக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலம் என்ன இந்த வீடியோவில் தெரியுது அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அந்த டேக்ஸ் பில்லை வந்து வெளியே விடும்போது அதாவது பொருளோட மதிப்பு, அதாவது டிமாண்ட் அதிகரிக்கும் போது பொருளோட விலை வந்து அதிகமாகும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரம்ப் வந்து எப்போ அந்த டேக்ஸ் பில்லை வந்து வெளியிடுறாரோ ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்ல அதிக மூவாக இருக்கும், ஆஃப்டரில் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ guys.